பாருங்க வந்துச்சா என்ன மாறினாலும் இது மாறாது. ஐ மீன் இதுக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இப்ப பசங்க பயந்து இருக்கும் இது கடிச்சிருமான்னு சொல்லிட்டு நம்ம போய் விடுவோம் பசங்களை. இவ்வளவு அழகா எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த 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 மாதிரி டாக்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நான் சொன்னல. அது ஏன்னா இதனாலதான் இப்ப இது மாதிரி பண்ணும்போது நான் இப்ப இங்க வந்து ஒரு கிட்ஸோட இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க என்ன எப்படின்னா வந்து ஐயோ இருக்க முடியாது போல போயிடலாம் அப்படின்னு தோணும். எவனாவது சப்போர்ட் வராதிங்க யாராவது அது சொல்லி காட்டிட்டேன் உங்களுக்கு எதனா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து என்ன வந்து எங்க சின்ன பசங்க நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ண படுத்துட்டு இருக்கீங்க ஜாலியா படுக்கு ஒரு மாதிரி உண்மையா படுக்க முடியல பிள்ளைய வளர்ச்சிக்கிட்டு அது எந்த அங்க போனா பயமா இருக்குது. கண்டிப்பா இருக்கு யாராவது பாத்துட்டு இருக்கீங்க நான் என்ன வருவேன் நிறைய பேர் வருவாங்க மக்கள் அதுக்காக பேசுறேன் அதனால சொல்றேன். பிரச்சனை ரோட்டோட இருக்கிற நாய் ஜனத்துக்கிட்ட பாருங்க எவ்வளவு நாய் இருக்கும் பாருங்க. சொல்லி பிடிச்சது இருந்து வெறி பிடிச்சது எல்லாம் நாய் அது அவங்க வந்து அன்பா பாசம் காட்டுறதுனால அவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். அதுல டாக் இருக்கிறதுனால பாதிப்பு இல்ல பாதுகாப்பு இருக்கு. நான் போறது ஒரு 50-60 நாய் கிட்ட லாக்டவுன்ல 100 நாய் கிட்ட சாப்பாடு போட்டேன் நானு. அது நன்றி விட பாசமா இருந்தது. அதுல மனுஷனை விட அது கிட்ட பழகி பார்த்தாதான் தெரியும் அதோட அன்பு. வெறி நாய் அதிகமா இருக்குதுனாக்கா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு வருஷத்துல ஒரு நாள் கூட்டின்னு போறாங்க. எதுக்காக அவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்றதுனால கூட்டின்னு போறாங்க. அதுங்களுக்கு என்ன சேஃப்டி கொடுக்குறாங்க? அதெல்லாம் கிடையாது போடுறது கிடையாது. நாங்க இத்தனை வருஷ காலமா நாங்க இருக்கிறோம் நாங்க பார்த்தது கிடையாது. இந்த நாங்க வளர்க்குற வரைக்கும் எங்களை பொறுத்தவரை பீச்சுல தான் வளர்க்குறோம் எங்கதான் இருக்கிறோம். ஆனா எங்க நாய்க்கு அந்த மாதிரி யாருமே கடிச்சுடா கொலைச்சுடா பீச்சுல இருக்குது எதுவுமே அப்படி பண்ணாது. இர்ஃபான் சாருக்கு டாக்னா டிஸ்டர்பன்ஸாக தெரியுது போல். நம்ம தான் சார் அங்கே போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். ராத்திரி வேளையில் வந்து பாருங்கள் அத்தனை மக்கள் தூங்குவாங்க அத்தனை குழந்தைங்களோட தூங்குவாங்க. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு ஆம்பளைங்க கிடையாது. அந்த பாதுகாக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கே இருக்கிற டாக்ஸு. அதுக்கு அங்கே ஒரு 100 போலீஸை நிற்க வைக்கலாமா டெய்லி குழந்தைங்க தூங்குறதுக்கு? போய் பாருங்கள் சார் நைட் டைமில் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக கோ எக்ஸிஸ்டன்ஸாக அதை கற்றுக் கொடுங்க சார் குழந்தைங்களுக்கு உங்களுக்கும் சேர்த்து.